இது சிவா வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? மேடம், நாங்க ஹரேராம் பைனான்ஸ்ல இருந்து வர்றோம். ஸ்ரீராம் பைனான்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஹரிராம் பைனான்ஸ்? மேடம், எந்த பைனான்ஸ்ல லோன் கிடைக்கலனாலும் எங்க ஹரேராம் பைனான்ஸ்ல லோன் கிடைக்கும் மேடம். ஓகே, ஆனா நாங்க லோன் எதுவுமே கேட்கலையே. நீங்க கேட்கல மேடம், உங்க ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காரு மேடம். ரித்து, எதுக்காக லோன் வாங்கினாருன்னு சொன்னீங்க? இதோ நீங்க தூக்கி வச்சிருக்கீங்களே இந்த செல்ல குழந்தைக்காகத்தான். என்னது, குழந்தைக்காகவா? ஏதோ ஃப்ராட் பண்ணதான் வந்திருக்கீங்க, ஒழுங்கா ஓடி போயிருங்க. எங்க நாங்க எதுக்குங்க ஃப்ராட் பண்ணணும்? அதுக்கான டாக்குமெண்ட் எங்க கிட்ட இருக்கு, பாருங்க. மேடம், உங்க டெலிவரிக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது உங்க கணவர் எங்க பைனான்ஸ்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு. லோனா? ஆமா மேடம், அதுக்கான இஎம்ஐ 8888 ரூபா மாசம் கட்டணும். இன்னும் பாதி பணம் கூட கட்டல மேடம். அதனால நீங்க கட்ட வேண்டிய முழு தொகையும் கட்டணும். இல்லன்னா உங்க குழந்தைய சீஸ் பண்ண சொல்லி எங்க பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு. டியூ கட்டுறீங்களா இல்ல குழந்தைய சீஸ் பண்ணிடவா? குழந்தைய சீஸ் பண்ணிருவீங்களா? ஆமா மேடம், குழந்தையே இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. இனிமே நீங்க இஎம்ஐ கட்டவா போறீங்க. அதனால நாங்க குழந்தைய சீஸ் பண்றோம் மேடம். கொடுங்க மேடம், மேடம் கொடுங்க மேடம், குழந்தைய கொடுங்க மேடம். பணத்தை தட்டி தொலைடா, விடுங்கடா. குழந்தைய கொடுங்க மேடம். அப்பா